தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அமர்வோம். அன்பிற்குரியவர், ஆண்டின் பொதுக்காலம் 15ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இறைவன் தான் விரும்பியவர்களை தனது பணிக்காக அழைத்து தான் விரும்பியவர்களிடம் தன்னை பற்றி அறிவிக்க அனுப்புகிறார் என்பதை எடுத்து சொல்கிறது இன்றைய வழிபாடு. திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள். அவரது அரசு குருத்துவ திருக்கூடத்தை சார்ந்தவர்கள். இறைவனின் நற்செய்தியை படைப்பிற்கு அறிவிக்கும் பணி நம் அனைவருக்கும் பொதுவானது என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்வில் நற்செய்தி பணி செய்ய இறைவனின் அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 15வது ஞாயிறு. இன்று அன்னை வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை செல்லும் புனித விண்ணேற்பு அன்னை பாத யாத்திரை குழு 20ஆம் ஆண்டு இந்த நாளிலே ஜெபமாலை அணிந்து ஜபம் தபம் சிறந்து விளங்க வேண்டி அவருடைய பாத யாத்திரை வெற்றியடைய வேண்டி ஒப்புக் கொடுக்கிறார்கள். எம் ஜெரால்ட் ரிச்சர்ட் பாத யாத்திரை குடும்பம் அவருடைய வேண்டுதலுக்காகவும் அவருடைய ஜபங்களுக்காகவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். எஸ் சாந்தையா ஜே ஆரிக்கி மேரி வீடு கட்டியமைக்காக இறைவனுக்கு நன்றி பலியாக திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். லவி ஜோசப் அல்ஃபோன்ஸ் ஜான்சி நன்றி பலியாக திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜெபாஸ்டின் முதல் பிறந்த நாளிலே நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் ஜான் வனிதா ஜான்சி சோஃபியா குடும்பத்தார் நன்றி பலியாகவும், லூர்தம்மாள் புஷ்பராணி பிரிஜிதா குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், குழந்தை தெரேசா அன்பிய குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஜான் போஸ்கோ அந்தோனியம்மாள் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், சார்லஸ் ஜெம்மா ஸ்டீவ் லியாண்டர் குடும்பத்தின் நன்றி பலியாகவும், கலை யமுதா மரித்த 2ஆம் ஆண்டிலே நினைவு திருப்பலியாகவும், சின்னப்பன் சவரியம்மாள் விக்டர் கிளாரா தாமஸ் அந்தோனி சாமி ஆரோக்கிய மேரி ஜெமிமா பிரியாராணி ஜோதி பிரகாசம் ரவிச்சந்திரன் ஆண்மையேற்றபலியாகவும், சங்கர் ஆண்மையேற்றபலியாகவும், பிசி சௌரிராஜ் மக்ரீட்டா ஆண்மலைப்பாற்றுக்காகவும், அருத்தந்தை காலி லூர்தராஜ் அருத்தந்தை காலி ஜான் பீட்டர் ஆண்மலைப்பாற்றுக்காகவும், லூபின் சில்வஸ்டர் போஸ்கோ ஆண்மலைப்பாற்றுக்காகவும், அன்பு சங்கர் ஆண்மலைப்பாற்றுக்காகவும், பகடலா சௌரியப்பன் பாப்பம்மாள் பிசி அருளப்பன் இன்னாசியம்மாள் பி அல்ஃபோன்ஸ் ரிகோரி ஆண்மலைப்பாற்றுக்காகவும், ஜோசி ஜெரினா ஆண்மலைப்பாற்றுக்காகவும், தர்ம ஜெயராஜ் ஜெமிமா பிரியாரணி தர்மந்தையா ராஜம்மாள் இக்னேஷியஸ் நவீன் ஆண்மலைப்பாற்றுக்காகவும், காலி கொண்டையா காலிக்கு தெரியம்மாள் மாதா சரளப்பன் டிஆர் செல்வராஜ் சூமன்ராஜ் யாரும் நேதாத்மாக்களுக்காகவும், உத்திரிக்க சொல்லத்தை வேதனைப்படுகிற ஆன்மாக்களுக்காகவும், அருட்சகுதிரி ஆரோக்கியமேரி ஆண்மலைப்பாற்றுக்காகவும், ஜெய் சுசீராஜ் ஆண்மலைப்பாற்றுக்காகவும் இத்திருப்பலியில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மை தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருபுலமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளவுமை வேண்டுகிறோம். ஆண்டவரை முத நாளாகி என்று முதற்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் முதலின் ஊற்றினை எம்மேல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ள தீமுடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூயதை தொடர்மை அணுக வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தாயும் தந்தையுமான இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். முது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவுரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம்.
ஆண்டவரை உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. தூயாவியாருடன் இருந்து எங்களை காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். மாட்சியின் பொருட்டு நன்றி கூறுகிறோம். இறைவா வானுல தந்தையாகிய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
ராட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மீதிரக்கமா. மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீ. கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 12-15 முடிய. பெத்தேலின் குருவாகிய அமட்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமட்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டி கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரவேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். எபிசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 3-14 முடிய. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் நம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகள் ஆக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுள்ளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியுள்ளதால் அவரது புகழை பாடுகிறோம். கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள்வாக்கிற்கேற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருக செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவுத்திறனையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுளத்தின் மறைப்பொருளை நமக்கு தந்துள்ளார். அவர் நமது திருவுளத்தின் மறைப்பொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்துவின் வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்துமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைப்பொருள். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டப்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவின் வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்கு முத்திரையிடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மார்க் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வரையுள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம், அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார்.
அப்படியே அவர்கள் புறப்பட்டுச் சென்று மக்கள் மனம் மாற வேண்டுமென்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமுற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் எத்தனாவது ஞாயிறு? 18வது, 15வது ஞாயிறு இன்றைக்கு கொண்டாடுகின்றோம். இன்றைக்கு இறைவார்த்தைகள் எல்லாம் அழைப்பை, அனுப்புதலை மையப்படுத்தியது. ஆண்டவர் அழைக்கிறார், அனுப்புகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகள் அழகாய் சொல்லுகிறது, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. இன்றைக்கு மணிப்பூரிலே நடக்கிற நிகழ்வுகளாகட்டும், அல்லது தமிழ்நாட்டிலே நடக்கிற நிகழ்வுகளாகட்டும், இன்றைக்கு ஏன் இப்படி நடந்தது, எதற்கு இப்படி நடந்தது என்று கேட்பதற்கே ஆள் இல்லாத ஒரு சூழலில், அநீதிகள் தழை தோங்குகிற ஒரு சூழலில், நாம் வாழுகிற குடும்பங்களிலே அநீதிகள் தலையெடுத்து ஆடுகிற அந்த சூழலில் நம்ம எல்லாம் கடவுள் ஒரு சீடராக சீடத்தியாக வாழ அழைப்பிடுவது தான் இன்றைக்கு நற்செய்தி. இன்றைக்கு நற்செய்தியில் இறைவன் இயேசு தம்முடைய சீடர்களை அழைத்து அதன் பிறகு அனுப்புவதை பார்க்கிறோம். பைபிளில் எல்லா இடத்துலையுமே கடவுள் அழைக்கிறார், அவர்களுக்கு அனுபவத்தை தருகிறார், அனுப்பி வைக்கிறார். எதுக்காக அனுப்புகிறார்னா, மிக முக்கியமாக 3 மிக முக்கியமானது. தீய ஆவிகளை விரட்டவும். தீய ஆவிகளை விரட்டு. தீய ஆவினா ஏதோ பேய் பல்லெல்லாம் அப்படி வச்சுக்கின்னு காலெல்லாம் இல்லாமல் வரன்னு நினைக்காதீங்க, நம்மளை மாதிரி தான் இருக்கும். இந்த தீய ஆவிகளை விரட்டவும், நற்செய்தியை பறைசாற்றவும், 3வது குணமளிக்கவும். இந்த 3 காரியங்கள் மிக மையமான காரியங்கள். ஒன்றுனது தீய ஆவியை ஓட்டவும், 2 நற்செய்தி அறிவிக்கவும், 3வது குணப்படுத்தவும் அழைக்கிறார். இதற்காக தான் இன்றைக்கு நம்ம நற்செய்தியில் பார்க்குறோம், கடவுள் அவர்களை இருவராக அனுப்புகிறார். நீங்கள் பைபிளில் சபை உரையாளர் எடுங்க. சபை உரையாளர் 4வது அதிகாரம் 9வது இறை வசனம். படிங்க. சத்தம் படிக்கலாம், சேர்ந்து படிங்க. தனி மனிதராக இருப்பதை விட இருவராக இருப்பது மேல். ஏன்னு சொல்கிறாங்க, படிங்க. அதில் நம்ம படிக்கும் பொழுது என்னன்னு சொன்னால், அவர்கள் சேர்ந்து செல்வதனால அவர்களை தாங்கி பிடிப்பதற்கு ஒருவர், அவர் தவறி விழுந்தால் தாங்கி பிடிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார்கள். இது விவிலியத்தில் 2 பேராக போனால் என்ன அப்படின்றத திரும்ப இணைச்சட்ட புத்தகத்தில் 17:6 படிங்களேன். வாக்குமூலத்தை முன்னிட்டு, அதாவது 2 பேராக போகிறதுக்கான ஒரு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நிகழ்வு தான் இது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், எங்கே போனாலும் 2 பேராக போங்க. ஒன்று சாட்சியத்திற்காக, இன்னொன்று தாங்கி பிடிப்பதற்காக. புரியுதுங்களா? ஆக ஒருத்தருக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஒருத்தர் தாங்கி பிடிப்பதற்காக 2 பேர் அனுப்புகிறாங்க. ஆக இயேசு அவர்களை இருவராக அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். விடுதலை பயண புத்தகத்தில் 12வது அதிகாரம் 11வது வசனம் படிங்க. விடுதலை பயண புத்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனம். அதே பாஸ்கா உணவை எப்படி உண்ணணும்னு சொல்கிறாங்க, படிங்க. கைகளிலே கோலை பிடித்து கொண்டு விரைவாக உண்ணுங்கள். காலிலே நீங்கள் காலணி அணிந்து கொள்ளலாம், கையிலே கோலை பிடித்து கொண்டு விரைவாக உண்ணுங்கள்.
அந்த பாஸ்கா உணவை அவங்க கோலை பிடித்து கொண்டு காலில் காலணிகளை அணிந்து கொண்டு விரைவாக உண்டு அதன் பிறகு செங்கடலை கடக்கிறார்கள். செங்கடலை கடக்கும் பொழுது அவங்க வேறு எதுவும் கொண்டு போகல. அவங்க கொண்டு போகாத இருப்போது கடவுள் அவர்களை வழி நடத்தினார். எந்த இடர்பாடும் இன்றி எந்த பிரச்சனைகள் இல்லாமல் கடவுள் செங்கடலை கடக்க செய்தார். அதனால் அதனுடைய அடித்தளத்தை வைத்துக்கொண்டு இயேசு சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய கோலை எடுத்துக்கொள்ளுங்கள், மிதியடிகளை போட்டுக்கொள்ளலாம், நீங்கள் போங்க. ஏன்னா கடவுள் உங்களை வழி நடத்துவார். யார் வழி நடத்துவா? கடவுள் வழி நடத்துவார். 2 பேராக போங்க. ஏன்னா ஒன்று சாட்சியத்திற்காக, தாங்கி பிடிப்பதற்காக. இந்த எதற்காக போனோம், எப்படி போனோம் அப்படின்றத இயேசு இன்றைக்கு சீடர்களுக்கு சொல்லித் தருகிற இந்த நிகழ்வு தான் இன்றைக்கு நற்செய்தியாக நாம் பார்க்கிறோம். எதற்கு அமைச்சார் இயேசு? 3 காரியங்கள். எது? பேய்களை ஓட்டவும், நற்செய்தி அறிவிக்கவும், இன்னொன்று குணப்படுத்தவும். இது ஏதோ சீடர்களுக்கு மட்டும் இல்லை. நம்ம பார்த்துன்னு சொன்னால் இங்கே எல்லாரையும் அனுப்புகிறாரு. ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னாக்கா, சீடர்களில் வெவ்வேறு மனநிலையோடு இருந்தவர்கள்லாம் உண்டு. தீவிரவாதி எனப்படும் சீமோன் அப்படி இருந்தவரும் உண்டு, அமைதியாக இருந்தவர்களும் உண்டு, பல்வேறு நிலையில் இருந்தவங்களும் உண்டு. ஏன் இந்த 12 பேரில் யூதாஸ் இஸ்காரியோத்து கூட போனார். எதற்கு? பேய்களை ஓட்டவும், நற்செய்தி அறிவிக்கவும், குணப்படுத்தவும் யூதாஸ் இஸ்காரியோத்தும் போனார். அதனால் யாரை அனுப்புதல், யாரை அனுப்புகிறோம் என்பது கடவுளுக்கு கிடையாது. எல்லாரும் அனுப்பப்படுகிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவர்களாக வாழ்கிற நாம் எல்லாம் அழைக்கப்படுகிறோம். 2வது அனுப்பப்படுகிறோம். இந்த தளத்தில் நாம் இன்றைக்கு முதல் வாசகத்தை நாம் யோசிக்கும் பொழுது இன்னும் தெளிவாக கடவுள் நமக்கு பல்வேறு காரியங்களை புரிய வைக்கிறார். நான் போன வருஷம் நான் சொன்னேன், யாருடைய ஆட்சிக்கு பிறகு இஸ்ரேல் 2ஆக உடைபட்டது? 2ஆக எப்போது பிரிந்தது? யாருடைய ஆட்சிக்கு பிறகு? வெரி குட். சாலமோனுடைய ஆட்சிக்கு பிறகு 2 மாகாணங்களாக பிரிந்தது. ஒன்று வடக்கு மாகாணம், 2வது வடக்கு மாகாணம் இஸ்ரேல் எனப்படவும் அதனுடைய தலைநகர், இஸ்ரேலினுடைய தலைநகர் என்னது? சமாரியா. தெற்கு மாகாணம் யூதா என அழைக்கப்பட்டது. அதனுடைய தலைநகர் என்ன முறைக்கிறீங்க? போன வருஷம் 6 வாரம் 8 வாரம் கேட்கும்போதெல்லாம் அழகாக பதில் சொன்னீங்க, எல்லாம் மறந்துட்டீங்க. சாலமன் ஆட்சிக்கு பிறகு இஸ்ரேல் 2ஆக உடைகிறது. அந்த நாடு 2ஆக, இப்போ வட இந்தியா தென்னிந்தியான்றாங்க இல்லையா, அந்த மாதிரி 2ஆக உடைகிறது. ஒன்று வடக்கு மாகாணம் என்றும் ஒன்று தெற்கு மாகாணம், நார்தன் கிங்டம், சதன் கிங்டம் என்று அழைக்கப்படுகிறது. வடக்கு மாகாணம் இஸ்ரேல் எனவும் அதனுடைய தலைநகர் சமாரியா எனவும், தெற்கு மாகாணம் யூதா எனவும் அதனுடைய தலைநகர் எருசலேம் எனவும் அழைக்கப்பட்டது. இது புரியுதுங்களா? யாருடைய ஆட்சிக்கு பிறகு இது நடக்கிறது? எத்தனையா பிரியுது? பெயர் என்னென்று அழைக்கப்படுகிறது? என்ன மாகாணம் அழைக்கப்படுகிறது? வடக்கு மாகாணத்தினுடைய எந்த நாடு என்று அழைக்கப்படுகிறது? வடக்கு மாகாணம் இஸ்ரேல், தலைநகர் தெற்கு மாகாணம் யூதேயா, தலைநகர் எருசலேம். இப்படி தான் அழைக்கப்படுகிறது. இப்போது வடக்கு மாகாணத்தில் பெத்தேல் என்கிற திருத்தலம் ஒன்று இருந்தது. என்னது? பெத்தேல் என்கிற திருத்தலம். அந்த நகரை ஆட்சி செய்தவனுடைய அரசனுடைய பெயர் எரோபோவாம். பெத்தேல் என்று அழைக்கப்படுகிறது அந்த திருத்தலத்தினுடைய பெயர். அதை ஆட்சி செய்தவர் எரோபோவாம் என்று அழைக்கப்படுகிறார். அங்கே நிறைய குருக்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் எரோபோவாம் செய்த காரியம் என்னன்னு சொன்னால், அங்கே இருக்கிற பணக்காரர்களை எல்லாம் தனதாக்கி கொண்டு கூட்டாளி ஆக்கி கொண்டான். ஆகவே அவன் என்ன வேணாலும் செய்யலாம், எந்த கையெழுத்து வேணாலும் போடலாம், எந்த சட்டங்கள் வேணாலும் இயற்றலாம், அவனை கேட்பார் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழலில் எரோபோவாம் இருக்கிறார். அதனுடைய மூலமாக அங்கே இருக்கிற ஏழைகள் எல்லாம் நசுக்கப்பட்டார்கள், அவருடைய உடைமைகள் பறிக்கப்பட்டன, அவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள். இந்த சூழலில் ஆமோஸ் என்கிற இறைவாக்கினர் யூதேயாவை சேர்ந்தவர். யூதேயா எந்த பக்கம் இருக்குது? வடக்கு மாகாணமா தெற்கு மாகாணமா? தெற்கு மாகாணத்திலிருந்து இவர் வடக்கு மாகாணம் வருகிறார். வடக்கு மாகாணம் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னு சொன்னால், உன்னுடைய ஆட்சி கவிழ்ந்து விடும், உன்னுடைய ஆட்சி ஒன்றுமில்லாமல் போய்விடும். எரோபோவாம் பேசுகிறார். அப்போ தான் அங்கே இருக்க குருக்களுடைய தலைவனுடைய பெயர் அமட்சியா. பேர் என்ன? அரசனுடைய பெயர் எரோபோவாம். அங்கே குருக்களுடைய தலைவனுடைய பெயர் அமட்சியா. அமட்சியா ஆமோஸ் கூட பேசுகிறது தான் இன்றைக்கு முதல் வாசகம். என்ன சொல்கிறாருன்னா, காட்சி காண்பவனே இங்கிருந்து ஓடி போய்விடு, காட்சி காண்பவனே இங்கிருந்து உன்னுடைய நாட்டிற்கு போ. அவருடைய நாடு எது? பதில் சொல்லுங்க, பயமாக இருக்கு எனக்கு. நான் சொல்கிறது கேட்குதா? மைக் என்ன கேட்கல ஒரு வேளை? அவர் எந்த நாடு? யூதேய நாடு. அப்போ யார் குருக்களுடைய தலைவன்? யார்? அமட்சியா. யாரை பார்த்து கேள்வி கேட்குறான்?
ஆமோஸை பார்த்து கேட்குறான், காட்சி காண்பவனே, நீ சொல்கிறதெல்லாம் ஒரு காட்சி, கனவு, இங்கிருந்து ஓடி போய்விடு. நீ போய் உன்னுடைய ஊருக்கு போ, உன்னுடைய நாட்டிற்கு போ, அங்கே போய் இறைவார்த்தை குறைத்துக்கொள். யாராவது வெளியூர்லேருந்து வந்து நம்மளை கேள்வி கேட்டால் டே ஓடான்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான் இது. வேறு ஒன்றும் பெருசாக நம்ம யோசிக்க தேவையில்லை. இவர் யார் நம்மளை கேள்வி கேட்குறது? அவர் எந்த ஊர், இவர் எந்த ஊர்லேருந்து வந்தார் சொல்கிறோம் இல்லையா, அவ்வளோதான். அப்போ மூணாவது வீட்டில் வந்தாங்கன்னா எங்கள் வீட்டுக்கு அதை நாங்கள் பார்த்துக்குறோம்பா, நீ போன்றல, அதே நிலை தான். அப்போது அவன் வந்து சொல்கிறான், ஆட்சியை பற்றியும் அவருடைய கட்டமை பற்றியும் நாட்டை பற்றியும் பேசுகிறார் ஆமோஸ். ஆண்டவர் சொன்ன இறைவாக்கை உரைக்கிறார். அதுக்கு இவன் சொல்கிறான், காட்சி காண்பவனே, இங்கிருந்து ஓடி போய்விடு, போய் உன்னுடைய சொந்த நாட்டில் இறைவாக்கு உரைத்துக்கொள், அங்கே போ பழச்சிக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது தான் ஆமோஸ் பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, பா நான் இறைவாக்கினும் அல்ல, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினர் கிடையாது, நான் மெம்பரும் கிடையாது, இறைவாக்கினும் கிடையாது. நான் காட்டு அத்தி மரத்தினுடைய சொந்தக்காரன். எனக்கு கொஞ்சம் காட்டு அத்தி மரங்கள்லாம் இருக்குது. என் ஆடுகள்லாம் மேய்ச்சி கொண்டு போகும்பொழுது கடவுள் நீ போய் அங்கே இறைவாக்குறை என்று சொன்னால் நான் வந்தேன், அவ்வளோதான். ஆண்டவர் என்னை வந்து நான் வரல, ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார், நான் இறைவாக்கு உரைப்பேன் என்று சொல்லி இறைவாக்கு உரைப்பார். பிரைஸ் தி லார்ட். எதற்காக இந்த நிகழ்வுன்னு சொன்னாக்கா, ஒரு நல்லது சொல்லணுன்னா, ஆண்டவருடைய இறைவாக்கு சொல்லணுன்னா, நீ எந்த நாட்டை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும் அவசியம் கிடையாது, எந்த ஊரை சேர்ந்தவனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எந்த தகுதி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கடவுள் இன்றைக்கு சொல்லி தருகிற விஷயங்கள்லாம் அதான். ஒரு நல்லது நடக்கும்போது, நல்லது நடக்கணும்னா, பேய்கள் ஓட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், நல்லவை நடக்க வேண்டும் என்று சொன்னால், அங்கு குணமளிக்கும் நிகழ்வு நடக்க வேண்டும் என்று சொன்னால், நீ இறைவாக்கினனாக செயல்பட வேண்டும். அவருக்கும் அங்கே இருக்கிற இடத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அவர் ஆடு மேய்ச்சிட்டு போனவர். நீ போ இறைவாக்குறை என்று சொல்லும்போது போய் இறைவாக்குரைக்கிறார். அவருடைய வார்த்தைகள்லாம் பயங்கரமான வார்த்தைகள். அப்படியே அவர் நீதி உனது எட்டாக்கனியாக இருக்கிறது, எட்டிக்காயாக இருக்கிறது என்று சொல்வார் அரசனை பார்த்து. நீதி என்பது உனக்கு எட்டிக்காயாக இருக்கிறது, சாப்பிட முடியாது, உன்னால் வந்து நீதியை வந்து பின்பற்ற முடியாது என்று பயங்கரமாக பேசுவார். யார்? ஆடு மேய்க்கிறான். ஆடு மேய்க்கிற ஆள் யாரை பார்த்து பேசுகிறாரு? யாரை பார்த்து பேசுகிறாரு? அரசனை பார்த்து பேசுகிறார், அரசனை பற்றி பேசுகிறார், அமர்ச்சியாவோடு பேசுகிறார். ஆக என்னன்னு சொன்னாக்கா, இன்றைக்கு எல்லாரையும் ஆண்டவர் தகுதிப்படுத்துகிற, நீ எல்லாம் கிறிஸ்தவனாக இருக்கிறாய், நீங்கள்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, கேட்கறதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, நீதி நியாயத்தை பேசுறதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நீ கிறிஸ்தவனாய் அழைக்கப்பட்டிருக்கிறாய், நீ புறக்கணிக்கப்படலாம். சென்ற வாரம் அதான் பார்த்தோம், இயேசு புறக்கணிக்கப்பட்டார். நீ புறக்கணிக்கப்படலாம், உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நீ பேசுறதுனால நீ நல்லவன் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீ ஆண்டவருடைய சீடன், நீ ஆண்டவருடைய சீடத்தை நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, ஒரு சின்ன நிகழ்ச்சியை மட்டும் சொல்கிறேன். நான் நடந்த நிகழ்ச்சி, ஒரு ஊர், விழுப்புரம் பக்கத்தில் ஒரு ஊர், அந்த இடத்துல ஒரு ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு குழுவை சார்ந்த ஒரு குழுக்களுக்கு வீடு வந்து கலைஞருடைய பீரியடில் அலாட் பண்ணுறாங்க. அலாட் பண்ணி ஏறக்குறைய 25 வருடங்கள் ஆகுது. இன்றைக்கி வரைக்கும் அவங்க குடி போக முடியல, அந்த இடத்துக்கு இன்றைக்கி வரைக்கும் போக முடியல. அவங்க போனாங்கன்னா வீட்டை இடிச்சிடுவாங்க, அவங்க போனால் வீட்டை கொளுத்திடுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் போக முடியாது. இன்றைக்கு வரைக்கும் கலெக்டர் வாசலில் நின்று கொண்டு அவர்கள் அழுத வண்ணமாக தான் இருக்கிறாங்க. கோர்ட்டில் கேஸ்லாம் இருக்க தான் செய்யுது. என்னென்னா நிறைய இன்றைக்கு யார் கேட்பது? மணிப்பூரில் நடக்கிற யார் கேட்பது? நம்ம குடும்பங்கள் நடக்கிற அநியாயங்களை யார் கேட்பது? அநியாயத்துக்கு தைரியமாக எனக்கு தெரிந்து சொல்கிறேன், அவங்களுடைய இடம் இவ்வளோ தான் வச்சுக்கோங்க, 2 இடம் தள்ளி, 2 அடி தள்ளி, 3 அடி தள்ளி வேறொருடைய இடத்துல தைரியமாக கட்டுறாங்க. மனசாட்சி கூட இடம் இல்லாமல் தைரியமாக கட்டுறாங்க. அதை கேட்பதற்கு ஆள் இல்லை. எல்லாம் ஒன்றா அவங்களோட சேர்ந்து ஒன்றா போகிறாங்க. இன்றைக்கு சூழல் அப்படித்தான் இருக்கிறது. எதை ஒன்றாலும் செய்யலாம், ஆள் பலம் இருந்தால் எதை ஒன்றாலும் செய்யலான்கிற மனநிலை. ஆமோஸாக யார் கேட்பது? இன்றைக்கு நல்லதை கேட்குறதுக்கு பயப்படுறோம், ஊரே ஒதுக்கி வச்சிட்டோம். இல்லை ஊர் நம்ம கேள்வி கேட்பாங்க. இப்படிப்பட்ட சூழலில் எது நல்லது, எது ஆண்டவருக்குரியது, எது நீதியானது, இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. ஊரோடு சேர்ந்தவர்களாய் நாம் வாழ்கிறோம். அதுதான் நேற்றைய நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா, ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை கொள்பவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உடலை தான் கொல்ல முடியும், ஆன்மாவை கொல்ல முடியாது என்று சொன்னார் என்று படித்தோம் நேற்று நற்செய்தியில். இன்றைக்கு நிறைய நேரங்களில் சாதாரண நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஸ் லெவலில் கூட, குடும்ப லெவலில் கூட, ஏன் தன்னுடைய பிள்ளைகள் கூட அப்பா தப்புப்பான்னு சொல்கிறதுக்கு அப்பா பயப்படுறார், அம்மா தப்புமான்னு சொல்கிறதுக்கு அம்மா பயப்படுறாங்க. ஏன்னா பின்னாடி காலத்தில் சோறு போட மாட்டாங்க, பார்த்துக்க மாட்டாங்க. அந்த பயம் உள்ளுக்குள்ளே ஒரு சுயநலம். எங்கே நம்ம விட்டு போயிடுவானோ, எங்கே நம்ம விட்டு தூரம் போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இன்றைக்கு பிள்ளைகளை கூட கேட்க தயக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை மிக மிக அருமையாக அழைத்து சிந்திக்க அழைக்கிறார்.
ஆமோஸ் யாரோ ஒரு நாட்டை சார்ந்தவன், சாதாரண ஆடு மேய்க்கிறவன், அரசனை பார்த்து கேள்வி கேட்பதற்காக அனுப்பப்பட்டவன். ஆண்டவர் சொன்னாரே என்று கேள்வி கேட்டான். இன்று நீதிக்கான வேட்கை, நீதிக்கான தாகம் எங்கே இருக்கிறது? நல்லது, நியாயம் எந்த ஒரு மனசாட்சியே இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்ப நிகழ்வுகளில் குறிப்பாக யாரெல்லாம் நியாயமாக பேசுகிறாங்களோ அவங்களாம் ஓரம் கட்டி வச்சுருது. இவங்களாம் கூப்பிட்டா நமக்கு பிரச்சனைடா, ஓரம் கட்டி வச்சுரு. இவங்களை கூட வேணாம், ஓரம் கட்டி வச்சுரு. இன்றைக்கு அநீதிக்குத்தான் பெருமை இருக்கிறது, அநீதிக்கு தான் முதன்மையான இடம் இருக்கிறது. இந்த உலகத்தில் வேண்டுமானால் அதுக்கு இடம் இருக்கலாம், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இடமே கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் எல்லாரும் ஆமோசை போல் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்கள், சரி என்ன சரின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம குடும்பங்களுக்குள்ளாகவே நடக்கிற நிகழ்ச்சிகளில் நிறைய மோசமான விஷயங்கள் நம்ம தைரியமாக கேட்பதற்கு திராணியற்ற நிலையாக இருக்கிறோம். நம்மளாம் எப்படி ஒரு கிறிஸ்துவன் என்றோ அல்லது ஒரு சீடன் என்றோ எப்படி அழைக்க முடியும்? இயேசு இன்றைக்கு தம்முடைய சீடர்களை அனுப்புகிறார். நல்லவற்றை பறைசாற்றவும், பேய்களை ஓட்டவும், குணமளிக்கும் அனுப்புகிறார். இன்றைக்கு நம்ம எல்லாரும் நம்ம ஞான ஸ்நானத்தின் மூலமாக சீடர்களாக மாறியிருக்கோம். ஆண்டவர் நம்மை அனுப்பிவிடுகிறார். நம்ம எத்தனை பேருக்கு இறைவாக்கு குறைக்க போகிறோம்? எத்தனை பேருக்கு நியாயத்தை சொல்ல போகிறோம்? எத்தனை பேருக்கு ஆமோசாக வாழ்வளிக்க போகிறோம் என்பதை நாம் கருத்தில் கொண்டு நாம் ஒருவேளை தவறி இருந்தால் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு, இறைவா உம்முடைய வார்த்தைகளை என்னுடைய குடும்பத்திலும், நான் பணிபுரிய இடங்களிலும், என்னை சுற்றி வாழ்வோரிடத்திலும் நான் வெளிப்படுத்த எனக்கு தைரியத்தை தாங்க, எனக்கு வல்லமையை தாங்க, எனக்கு ஆற்றலை தாங்க, அது சொல்லக்கூடிய சக்தியை தாங்க என்று வேண்டி ஆண்டவருடைய சீடர்களாய் சீடத்திகளாய் வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நிற்போம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய வல்லமையான கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பு இறைவா, என் கத்தோலிக்க திரு அவை தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். பல்வேறு விதமான சவால்களை துன்பங்களையும் எதிர்கொண்டாலும் மனம் தளராமல் இறைவாக்கு உரைத்த இறைவாக்கினர்களைப் போல எம் திரு அவை தலைவர்கள் இன்றைய உலகில் ஏற்படும் சமூக, அரசியல், பொருளாதார சவால்களுக்கு நடுவிலும் துணிவோடு மனம் தளராமல் நற்செய்தி பணி செய்ய அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
அன்பு இறைவா, எம் இந்திய நாட்டிற்காகவும் எம் நாட்டு தலைவர்கள் மற்றும் அரசியல் தலைவர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். எம் இந்திய நாட்டின் பெரும்பான்மையாக உள்ள ஏழை எளிய மக்களின் நலனின் மனதில் கொண்டவர்களாக எம் நாட்டு தலைவர்கள் செயல்படவும், மக்களின் நலனுக்கான திட்டங்களை முன்னெடுக்கவும், அனைவரின் உரிமைகளும் பாதுகாக்கப்படவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, இருவராக அனுப்பப்பட்ட சீடர்களைப் போல இன்றும் பல நிலைகளில் நற்செய்தி பணி செய்யும் நற்செய்தி பணியாளர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். தொடர்ந்து நற்செய்தி பணி செய்வதற்கான ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கவும், நற்செய்தி பணி செய்வதற்கு தேவையான எல்லா பொருளாதார உதவிகளும் கிடைக்கப்பெற அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, கிறிஸ்தவர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். நற்செய்தி பணியாளர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய கடமை உள்ளவர்கள் என்பதை நாங்கள் உணரவும், கிறிஸ்துவின் நற்செய்தி பணிக்கு எங்களால் முடிந்த பங்களிப்பை எல்லா நிலைகளும் கொடுக்கவும், கிறிஸ்துவின் நற்செய்தி அனைவருக்கும் சென்று சேர உழைக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, மக்களை உமக்கு சொந்தமான மக்களாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தீர் என்ற உமது வார்த்தைக்கேற்ப இறைவனின் அன்பு எல்லா மக்களின் மனங்களிலும் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கவும், அன்பினால் தூண்டப்பட்டவர்களுக்கு மக்கள் அனைவரும் பிணக்குகளை கடந்து ஒற்றுமையோடும் உறவோடும் வாழவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒப்பற்ற நாயகனே எம் இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் குழந்தை தெரசா அன்பியத்தை ஆசீர்வதியும். எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரின் உள்ளத்திலும் ஆவியானவரின் அருளும் மற்றும் எங்கள் பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி லியோ டோம்னிக் அவர்களையும் ஆசீர்வதித்து உம் அன்பின் ஒளியாய் சுடர்விட்டு பணியாளராய் திகழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாய் ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்களிடம் இறையுணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நேரே, நம்பிக்கையோடும் பாசத்தோடும் கேட்ட மன்றாட்டுக்களை எல்லாம் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பெற்றுத் தருமாறு உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்ற உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுலமானி. இவ்வாறு உம் மக்கள் ஒரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமாக திரு அவையாக திகழச் செய்தி. இதனால் பல்வகையில் வெளிப்படும் உது ஞானத்தை புகழச் செய்தி. ஆகவே வான தூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வோடு அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 பாந்தவர்களே, திருப்பலியினுடைய உன்னதமான மையமான நேரம். ஆண்டவருடைய வான தூதர்கள் இப்பீடத்தை சுற்றி மகிழ்ந்து பாட, தூயாவினுடைய ஜெபங்களை ஏறெடுக்க சாதாரண அப்பரசம் ஆண்டவருடைய திரு உடலாக திரு ரத்தமாக மாறுகிற உன்னதமான நேரம். இதே மாற்றம் நம்முடைய வாழ்விலும் தூயாவினுடைய வல்லமையால் நிகழ்ந்து புதிய வாழ்வை, புதிய வலிமையை, புதிய ஆற்றலை ஆண்டவரே எங்களுக்கு தந்தருள்வீராக என்று சொல்லி ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே முடியாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். அவருடைய வல்லமையான கரத்தில் நம்முடைய தேவைகளை, குடும்ப தேவைகளை, குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்மை வாட்டி வதைக்கிற நோய்கள், தடைகள், பொருளாதார பிரச்சனைகள், தொழில் பணிகள், வேலை வாய்ப்பு, கல்வி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? திருமண தடை, குழந்தை வரனுக்காக ஜெபிப்போர், பொருளாதாரத்திற்காக ஜெபிப்போர். குறிப்பாக இந்த நாளில் திரு யாத்திரை செல்கிற, பாத யாத்திரை செல்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். சேர்ந்து பாடுவோம். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் நிரப்பினை ஊர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிக்கும் திருவினை கொண்டாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை என்பதை நிறைவேறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகள் இறந்தோர் அனைவரும் இறக்கத்தோடு நிகழ்ந்து திரும்ப ஒளி நுழைச்சலும் எங்கள் அனைவரும் மீது இறக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் இலைவாழ் பங்கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருளை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே, என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் குற்றங்களை மன்னியும், உட்படுத்தாதேயும், ஆண்டவரே தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் எப்போதும் இருப்பதாக. இறையாட்சி தருகின்ற அமைதியை ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். இரக்கம் பயம் இதோ இறைமகனேசு, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
மாதவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 15வது ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய ஞாயிறு திருவழிபாட்டினை சிறப்பித்த புனித குழந்தை தெரேசா அன்பிய பகுதி மக்களுக்கு கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருவழிபாட்டினை சிறப்பிப்பவர்கள் புனித மழைமலை மாதா அன்பிய இறைமக்கள். வருகின்ற 15/7/2024 திங்கட்கிழமை புனித விண்ணேற் பண்ணைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். அந்த மாலை 6 மணிக்கு புனித விண்ணேற் பண்ணையினுடைய தேர் பவனியும் ஜெபமாலை மாலத்தை சுற்றி பவனி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனை திருப்பலி நடைபெறும். அன்றைய நாளை சிறப்பிப்பவர்கள் புனித சவேரியார் அன்பிய பகுதி மக்கள். எனவே பங்கு மக்கள் கலந்து கொண்டு அன்னையினுடைய பரிந்துரையை பெற்று மகிழ அன்போடு அழைக்கின்றோம். வருகின்ற ஜூலை 28ஆம் தேதி இளையோர்கள் கொண்டாடுகிற யூத் கலாட்டா என்கிற நிகழ்வு காலிலேருந்து ஸ்போர்ட்ஸ் கல்ச்சுரல்ஸ் நடக்கிறது. காலம் முழுக்க ஸ்போர்ட்ஸ் நடக்கும். மதியம் 3 மணிக்கு மேலே அதனுடைய ஃபைனல்ஸ் இருக்கும். அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு ஒரு நிகழ்வுகள் இருக்கிறது. ஃபோக் டான்ஸ் காம்படிஷன்லாம் 6 மணிக்கு இருக்கிறது. மாலை நம்முடைய கலையரங்கத்தில் எல்லோரும் ஒன்று கூடி நம்முடைய பிள்ளைகளை ஊக்குவிக்க அன்போடு அழைக்கின்றேன். உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். அன்னை வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை செல்ல இருக்கின்ற அனைத்து பக்தர்களும் திருப்படத்திற்கு முன்பாக இறுதிப்பாடலின் போது கூடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற 16/7/2024 செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு புனித அந்தோனியார் திருமலையிலே ஜெபமாலை நற்கருணை ஆராதனை திருப்பலி நடைபெறும். எனவே பங்கு மக்கள் கலைப்பு மக்கள் கலந்து கொண்டு புனித அந்தோனியாருடைய இறையாசி பெற அன்போடு அழைக்கின்றோம். வருகின்ற 2024-2025 ஆண்டிற்கான பொது நிலையினருக்கான ஈராண்டு இறையியல் பயிற்சி தியாலஜி படிக்க இருக்கிறவங்க, இறையியல் படிக்க இருக்கிறவங்க தூய் இருதய குருத்துவ கல்லூரி தொடங்க திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆகவே பிரதர் சத்யா அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளும். உங்களுக்கு படிக்கணும், தியாலஜிலாம் படிக்கணும், இறையியல் படிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா அவரை அணுகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பயிற்சி கட்டணம் ரூபாய் 1000. பங்கேற்பாளனுடைய தகுதி ஆண் பெண் வயது 21 முதல் 65 வரை, தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். வருகின்ற 27ஆம் தேதி அக்டோபர் மாதம் ஞாயிறு காலை 9:30 மாலை 4 மணி வரை தாம்பரம் புனித ஃபாத்திமா அன்னை திருத்தலத்திலே மறை மாவட்டத்தின் சார்பிலே 2023 முதல் 24 முடிய திருமணமாகி 25 ஆண்டுகள் மற்றும் 50 ஆண்டு ஜூபிலி கொண்டாடுகிற தம்பதியர்களுக்கு அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக நம்முடைய மறை மாவட்ட ஆயர் மேதக நீதிநாதர் அவர்கள் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றி அவர்களை வாழ்த்துகிறார். எனவே யார் யாரெல்லாம் 2023 2024 ஜூபிலி கொண்டாடுறீங்களோ, 25 வருஷம் கல்யாணம் ஆகி 50 வருடம் கொண்டாடுறவங்க, வெள்ளி விழா கொண்டாடுறவங்க, ஜூபிலி கொண்டாடுறவங்க, ஆகவே அவர்கள் என்னை அணுகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்மளை மரியாயின் சேனை முதல்ல 23 இருந்தாங்க, இப்போ 13 பேர் தான் இருக்கிறாங்க. அதனால் மரியான் சேனை சேர விரும்புகிறவர்கள், ஏற்கனவே இருந்தவர்கள் ஒன்று கூடி ஓடும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். அன்பானவர்களே, நம்முடைய திருமலையில் புனித அந்தோணியாருடைய திருமலையிலே மழை அதிகமாக உள்ளே வர்றதுனால நம்ம திருவழிபாடுகள் நடத்த முடியல. அதனால் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்திருந்தேன். அந்த கம்பிங்கள்லாம் ஓரளவுக்கு நாங்கள் சேமித்த தொகையிலிருந்து போட்டாச்சு. இப்போ ஒரு ஷீட்டு 1200 ரூபாய் என்கிற ரீதியிலே விற்கப்படுது. 1200 300 வரைக்கும். ஆகவே ஒரு ஷீட் யாராவது வாங்கி தரவங்க நினைக்கிறவங்க வாங்கி தந்தீர்கள் என்று சொன்னால் மொத்தம் 154 ஷீட்டுகள் தேவைப்படுகிறது. நீங்கள் வாங்கி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதை விரைவாக அந்த வேலையை நம்ம முடித்து திருவழிபாடுகள் அழகாக நடக்க ஏதுவாக இருக்கும். உதவும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கேட்டுச்சா நான் சொல்கிறது? பரவாயில்ல, திரும்ப சொல்லுவா? ஓகே, கேட்டுச்சு. ஓகே, எவ்வளோ ஒரு ஷீட்டு விலை? எத்தனை ஷீட்டு தேவைப்படுது? அது மட்டும் சத்தம் கேட்க மாட்டேங்குது. 154 ஷீட்டு தேவைப்படுது மொத்தமாக அடைப்பதற்காக. ஏன்னா குரங்குகள்லாம் வந்து அன்றைக்கு சுரூபத்து மேலே எல்லாம் சுரூபங்கள் உடைந்து விட்டது. ஆகவே நீங்கள் உதவி செய்ய நினைக்கிறவர்கள் தாராளமாக உதவலாம். 1.5 கிலோ மட்டன் தான் காசு அது. அதனால் ஒரு ஷீட் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு நாள் தியாகம் பண்ணிங்கன்னா நிறைவாக நம்ம இந்த அருள் கொண்டாட்டத்தை கொண்டாடலாம். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
அன்பார்ந்தவர்களே, ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நம்முடைய திருமலையிலே மாலை திருப்பலி 6 மணி 5:30 மணிக்கு ஆராதனை, 6 மணிக்கு மாலை திருப்பலி நடைபெறும். 6 மணிக்கு நிறைய பேர் படிக்கிறதுக்கு, வேலைக்கு, பயிற்சிக்குன்னு வெளியே போகிறீங்க. சில பேர் வீட்டிலே தூங்குறீங்க. எல்லாருக்கும் சேர்த்து 6 மணிக்கு திருப்பலி வைக்கிறோம். அதனால் உங்கள் குடும்பத்தில் திருப்பலிக்கு வராதவர்கள்லாம் சிறப்பு திருப்பலியாக கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். 6 மணிக்கு திருப்பலி, ஆகஸ்ட் சண்டே மாலை 6 மணியிலிருந்து. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவாவும் உம்முடைய அற்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு மறைநிகழ்வில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயணங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நம்முடைய சென்ற வாரத்துக்கு முன்பாக கோயிலுக்கு வெளியே நின்று நிறைய பேர் பேசுகிறீங்க, அப்படிலாம் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். அன்பு தம்பிகள் உடனடியாக செவிமடுத்து எல்லாம் உள்ள நிறைய பேர் வந்திருக்காங்க. திருப்பலி காணும்படி நின்றுக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுக்காக சிறப்பாக மேல்மேலே ஜெயிப்போம். கரையில் தட்டி கப்பலை காத்தாய்